பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே நீரே பரிசுத்த பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே நீரே பரிசுத்த பரிசுத்தரே. ஏசாயா 44:26 என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஆலோசனைக்காரரின் ஆலோசனையை அபத்தமாக்குவேன் அல்ல நிறைவேற்றுவேன். குறி சொல்லுகளுடைய ஆலோசனை அபத்தமாக்குவேன். அகிதோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்குவேன். என் ஊழியக்காரனின் வார்த்தையை உறுதிப்படுத்துவேன். I will confirm the word of my servant. I will fulfill the word of my messenger, my prophets, my ministers. நாமெல்லாம் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம வார்த்தையை அவர் செய்வார். ஆகையினால நெகட்டிவாக பேசாதீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு உங்க சூழ்நிலையில் பேசுங்கள். ஸ்தோத்திரம். நெகட்டிவான சூழ்நிலையில் பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்கள். கர்த்தர் அதை செய்வார். இந்த வருஷத்தை வாக்குத்தத்தம் என்ன? என் சமூகம் உங்களுக்கு முன்னே. இஸ்ரவேல் மக்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் முன்னே சென்று யுத்தத்தில் வெற்றியை கொடுத்து காரியத்தை வாய்க்க செய்தார். அவர் உங்களுக்கு முன்னே செல்கிறார். யுத்தங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார். அவர் யெகோவா ஈரே. ஸ்தோத்திரம். அவர் உங்களுக்கு ஜெயமாய் நடத்துவார். 1 பேதுரு 3 9 வாசிங்க. நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பாருங்க, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். இந்த வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு விசுவாசிகளாகிய தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு 5 பிராக்டிக்கல் ஆலோசனையை குறிப்பிடுகிறார். வசனத்திலே நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். நமக்கெல்லாம் இந்த லிஸ்ட்ல தான் இருக்கும். இந்த வருஷம் நமக்கு நல்ல வருஷமா இருக்கணும். கெட்ட வருஷமா என்ன செய்யக்கூடாது? அமைந்து விடக்கூடாது. கெட்ட காரியங்கள் நடந்து விடக்கூடாது. நல்லதே நடக்கணும் என்று நாம விரும்புகிறோம். சோ நல்லதே நமக்கு நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் முன் செல்வது அது ஒரு அனுபவம். இந்த வசனத்தின்படி நல்ல காரியங்கள் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் what shall we do that the year of the days of this year shall be good to us? இந்த வருஷம் நமக்கு நல்ல நாட்களாக இருக்கணும்னா என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை பேதுருவின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். நாட்கள் என்பது ஆண்டவர் படைத்தவைகள், ஆண்டவர் கொடுக்கிறவைகள். அல்ல பேட் டே குட் டே என்று இருக்குதா என்று சொன்னால் அக்கார்டிங், அதாவது மக்கள் நிறைய நாட்கள் பார்ப்பாங்க. இது அட்டமி அஷ்டமி, அது இந்த கெட்ட ராகு காலம் கெட்ட காலம் நல்ல இப்படியெல்லாம் மக்கள் நினைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. எல்லா நாளும் ஒரே அமைப்பில் ஆண்டவர் கொடுக்கிறது தான். அல்லேலூயா. நீங்களும் நாட்கள் காலங்கள் இதெல்லாம் பார்க்காம இருந்தாச்சுன்னா உங்களுக்கு அநேக சலுகைகள் எளிதாக கிடைக்கும். வலை குறிப்பாக நல்ல நாட்கள் கெட்ட நாட்கள் என்று
அழைக்கிறோம் என்றால் தீமைகள் நடக்கக்கூடிய நாட்களை கெட்ட நாட்கள் என்று சொல்லுகிறோம், நன்மைகள் நடக்கக்கூடிய நாட்களை நல்ல நாட்கள் என்று சொல்லுகிறோம். வேதத்தில் பைபிள்ல வாசிக்கும் போது நாட்கள் ஆண்டவர் படைத்த போது நல்லதான் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு பூமி கெட்டு போனபடியினால் நாட்களே பொல்லாத நாட்களாக தான் இருக்குது. ஆகையால் தான் பவுல் சொல்லுகிறார், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் என்று சொல்லுகிறார். ஒரு இடத்துல தீங்கு நாட்கள் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஈவில் டேஸ், தீங்கு நாட்கள் என்று சொல்லுகிறார். Bad days or evil days always are connected with Satan. அந்த தீங்கு நாட்களில் அவனை எதிர்க்கவும். அல்லேலூயா. அப்போ தீமையான நாட்கள் என்பது எப்பொழுதுமே வேதத்தில் சாத்தானோடு இணைக்கப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கிறது. குறிப்பாக நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்கே பேதுரு அப்போஸ்தலன் மூலம் ஆவியானவர் இந்த நாம வாசித்த சங்கீதத்திலிருந்து தான் இந்த சாராம்சத்தை அவர் கோட் பண்ணி எழுதுகிறார். ஜீவனை விரும்பி வாழ்வு என்பது ஆண்டவர் இந்த பூமியில உயிரோடு வாழ்வதற்கு கொடுத்தது. அது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். சிலர் வாழ்வாங்க, உயிர் வாழ்வாங்க, ஆனா தங்கள் வாழ்க்கையை உண்மையாக நேசிக்க மாட்டார்கள். அதாவது somebody is live but not love their life. Life on the earth is God's special gift. ஆண்டவர் இந்த உலகத்தில் இந்த 2023 நம்ம உயிரோடு வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இது ஆண்டவர் கொடுத்த நாட்கள். உங்க லைஃப் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு என்பதை முதலாவது அறியணும். அல்லேலூயா. சோ நோக்கத்தோட கர்த்தர் இந்த வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஜீவனை நீங்கள் ஸ்தோத்திரம் அற்பமாய் எண்ணக்கூடாது. இந்த வாழ்க்கையை நீங்கள் ஒரு பேடன்சமாக நினைக்க கூடாது. இது ஆண்டவர் இந்த பூமியில என்ஜாய் பண்ண கொடுக்கப்பட்ட நாட்கள். உங்கள் ஆசீர்வாதத்துக்கான அனைத்து நன்மைகளையும் தருவார். அதே வேளையில் ஸ்தோத்திரம், நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கையில் அநேகர் தங்கள் வாழ்க்கையில் தாங்களாகவே சில கஷ்டங்களை உருவாக்கி கொண்டு கசந்த நாட்களாக மாற்றினதை நாம வேதத்தில் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், உங்கள் ஸ்தோத்திரம் வேதத்தில் நாம பார்க்கும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையை, இது ஆண்டவர் தந்த வாழ்க்கை, இது சிறப்பாக இருக்கணும், இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும் என்று விரும்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலையுமே ஒரு சிறந்ததையே நீங்கள் தேர்வு செய்வீர்கள். அல்லேலூயா. ஏதோ வாழ்றோம், ஏதோ எதுக்காக வாழ்றோம் என்று உங்க வாழ்க்கை குறித்தே ஒரு சலிப்பு, ஒரு வெறுப்பு உங்களுக்கு இருந்தால் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான எந்த எண்ணமே வராது. ஒரு சின்ன கஷ்டமா, ஏன் வாழ்றேன் உயிரோடு, நான் உயிரோடு இருக்கிறத விட செத்து போனால் பரவாயில்லை, இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்க ஏதாவது முயற்சி எடுப்பீர்களா? பொதுவாக சில கஷ்டமான நேரத்தில் அப்படித்தான் மக்கள் நினைக்கிறாங்க. எலியா கேட்கிறான், எலியாவுக்கு அந்த எண்ணம் வந்துச்சு, ஆண்டவரே நான் இருக்கிறத விட சாவது நல்லது, என்னை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் சொன்னாரு எலியாவை பார்த்து, உனக்கு இன்னும் எத்தனையோ வேலை வச்சிருக்கிறேன், நீ எத்தனையோ பேர் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ண வேண்டியிருக்கு, நீ செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கு, ஆனா என்னை எடுத்துக்கொள்ளும் என்று உன் வாழ்க்கை ஏன் கசந்து கொள்ளுகிறாய்? ஆண்டவர் கொடுத்த வாழ்வு, ஆண்டவர் ஏதோ பர்பஸோடு உங்களை வைத்திருக்கிறார். The life in this year is God's special gift to you. You must love your life. உங்க வாழ்க்கையை நீங்க நேசிக்கணும். உங்க வாழ்க்கையை கசப்பாக்குவதற்கு சிலரை கருவியாக சாத்தான் பயன்படுத்தி இருக்கிறான். ஆனா உங்க வாழ்க்கையை
நீங்கள் நேசித்தால் இந்த வாழ்வில் எப்பொழுதுமே ஒரு சிறந்ததை முற்பட சிறந்ததை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். உங்களை மாய்த்து கொள்ளணும் என்கிற எண்ணங்கள் வரக்கூடாது. உங்க ஜீவனை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார், அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை முதலாவது அறிந்து கொள்ளணும். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.